ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நேத்தியே வந்து நான் இதை வந்து வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு மாணவிக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசுன்னு போய் நம்மளோட பழைய கேஸ் எல்லாத்தையும் தட்டி 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 பாரிசாலனை எப்படியாவது உள்ள தள்ளணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் வெளியில இருக்கக்கூடாது. அப்போ உள்ள தள்ளணும் அப்படின்னா, அவன் வாய்ஸ் அமுக்கணும் அப்படின்னா, பழைய கேஸ் எல்லாத்தையும் வாய்தா போடவை. எவ்வளவு நாளைக்கு அலைவான்? ஏதாவது ஒரு இடத்துல வாய்தாக்கு வராம அவன் போவான். அப்ப அவன் மேல கேஸை போட்டு தூக்கி உள்ள போடலாம், ரிமாண்ட் பண்ணலாம். இந்த எண்ணத்துல நம்மள அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கு. இந்த சிக்கலோட சிக்கலா நம்ம சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுடைய இதெல்லாம் எடுத்துக்காட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கட்சிகள் வந்து அரசியல் செஞ்சுக்குது. இதுல என்னன்னா, எல்லா அரசியல் கட்சியுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த உடனே அதை வந்து காவல்துறை ஒழுங்கா முறையா செய்யல, அது எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க, அதுல பேரு டீடைல்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த தவறுகள் எதுன்னு. அப்புறம் 2 பேருன்னு சொல்லும் பொழுது அதுல ஒருத்தரை தான் கைது பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அந்த சாருங்கிறது யாரை குறிக்குது? இந்த மாதிரி இதுல மேல இருந்து அதிகார வர்க்கத்தோட ரொம்ப இன்ஃபுளுன்ஸ்ல காவல்துறை செயல்படுது. அதாவது காவல்துறை அவங்களா செயல்படல. இப்ப யாரையா கைது பண்ணணும்னா அவங்களா யோசிக்கிறது இல்ல, மேல இருந்து சொல்லணும். பாரிசாலனை கைது பண்ணு, இவரை கைது பண்ணு, அவரை கைது பண்ணு, இவங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் என்ன தூசி தட்டி பாரு, இப்படிங்கிற இந்த ஒரு எதிர்ப்பு நிலையிலே வேலை செய்யறதுனால உண்மையான கிரிமினல்ஸ் விட்டுறாங்க. நமக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தா உண்மையான கிரிமினல்ஸ் அவங்களோட கேஸ் சுற்று வட்டாரத்துல என்ன நடக்குதுங்கிறது கவனிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல திமுகவுல ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு ஆளா தான் இப்ப இந்த குற்றவாளி. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பிரியாணி கடை போட்டிருக்கான் போல. அது அநேகமா அந்த பிரியாணி கடையில தான் சண்டை வரும் திமுக காரங்களுக்கு. இப்ப அந்த பாக்ஸிங் எல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ இது பண்ணி நம்ம பசங்க, நம்ம ஆட்கள் வந்து வெளியில போய் பிரியாணிக்காக அலைஞ்சு சண்டை போட்டு எடுத்து அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு பிரியாணி கடை, நம்மளே பிரியாணி கடை போட்டா வரவன் போறோம்னா சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டிருக்காங்க குளத்துல. அப்படிதான் ஒரு பிரியாணி கடை போல. எல்லா முக்கியமான அமைச்சர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எல்லாம் போய் புகைப்படங்களா எடுத்துட்டான். சார் உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்திலே போக முடியாது. அப்ப பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கிற அளவுக்குனாச்சு ஒரு பழக்கம் இருக்குல்ல. அந்த பழக்கம் யார் மூலியமாக இருந்தது அவங்களே நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்ப அந்த நபரை வந்து இவங்க ஏதோ ஒரு விதத்துல திமுக காப்பாத்துதோங்கிறதுதான் எல்லா கட்சிக்காரங்களுடைய கேள்வியாக இருக்கு, மக்களுடைய கேள்வி. ஆமா, பரப்பப்படுது அப்படிங்கிற அது தெரியல நமக்கு வந்து உறுதியா தெரியும். அந்த வார்த்தைகள் வருது. அப்ப அந்த சார் யாரு? ஆனா கமிஷனர் இல்லன்னு சொல்லியிருக்காரு பாரு நேத்து. அதை பத்தி வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து அதெல்லாம் இல்ல சாருன்றது வந்து தப்பா பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி. அது தெரியல நமக்கு வந்து உறுதியா தெரியாது எதுவும். இங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனி ஆளா தான் இது எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யாரும் அந்த கேம்பஸ்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் ஒரு கேம்பஸ்குள்ள அவன் செவரேறி குதிச்சு உள்ள போறான். அது போக இவ்வளவு கேஸ் இருக்கிற ஒருத்தன் எப்படி வந்து ஒரு ரொம்ப ஈஸியா டிஎம்கேவோட மிக முக்கியமான புள்ளிகளோட நின்னு போட்டோ எடுத்துக்க முடியுது? அதை அவன் எடுத்துக்கிறதே எதுக்குன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டிட்டு. அப்ப இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டிட்டு அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தான் நமக்கு தெரியல. அவனை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போக இப்ப வந்து அவன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை கால உடஞ்சிருச்சு அவனுக்கு. சரி, ஓகே, ஒரு இஷ்யூ நடக்குது. அதுவும் இவ்வளவு ஒரு கவர்மெண்டோடைய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து கவர்மெண்டோடைய ஒரு இடம். அந்த கவர்மெண்டோட இடத்துக்குள்ள போய் அவனால ஒரு பெண்ணை வந்து மொலஸ்ட் செய்ய முடியுது அப்படின்னா அங்கேயே உங்களுடைய சிஸ்டம் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் உள்ள போயிருக்கான், அவனை யாரும் தடுக்கல. அங்க வந்து அவனால ஒரு பெண்ணை வந்து மிரட்டி அந்த பெண்ணை வந்து இது பண்ண ஒளிஞ்சிருந்து படம் எடுக்க முடிஞ்சிருக்கு. அவன் அங்க போய் அது வேற ரொட்டீனா வேற அவன் பண்ணிட்டே இருந்திருக்கான். எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த இடத்துலயே வந்து உங்களோட ஆட்சியும் உங்க ஆட்சி மீது இருக்கக்கூடிய பயமும் அவனுக்கு இல்ல. ஏன்னா நீங்க சுத்தி யாரை கைது பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை மாதிரி ஆட்கள் பேசுறவங்க, உங்களுக்கு எதிராக பேசுறவங்க, உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கவங்கள கைது பண்றதுலேயே தான் யோசனையா பண்றீங்களே ஒழிய, நீங்க வந்து இந்த மாதிரியான குற்றவாளிகளை பெரிய அளவுல சரத்து எடுத்து கைது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு யோசிப்பான், இதோ இந்த ஆட்சியா, ஸ்டாலினா, ஐயோ என்ன பண்றது, அவரெல்லாம் சிக்கனம்னா சிதைச்சிருவோம். இன்னைக்குமே என்ன சொல்றீங்க? யாருன்னே தெரியாது அவன் திமுக ஆளு கிடையாது, அவன் திமுக ஒரு பொறுப்பாளர் கிடையாதுன்னு சொல்லிதான் தொடர்ச்சியாக பேசி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்ப சம்பந்தம் இருந்தா என்ன, இப்ப நீங்க தான் குற்றவாளின்னு சொல்ல போறோமா? ஏன் எல்லா சமூகத்துல எல்லா இடத்துலயும் குற்றவாளிகள் இருக்கு. எல்லா கட்சியிலும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், எல்லாம். சரி, பொள்ளாச்சி இஷ்யூல நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி கேஸ்ல எப்படி அதை வந்து ஹைலைட் பண்ணி நியூஸ் மீடியாஸ்ல அதை தொடர்ச்சியா பேச வச்சு, அது மட்டும் இல்லாம அது எடப்பாடி பழனிசாமியே தான் அதுக்கு பின்னாடி ஹெட்டா இருக்கிறாருங்கிற லெவலுக்கு பேசுனீங்களா இல்லையா? இதுல வந்து கனிமொழி அவங்க எல்லாம் ஒரு கேண்டில் எல்லாம் தூக்கிட்டு வர நடந்து. அப்ப அதான் இங்க விஷயம். எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா தான் நீங்க நல்லா இருக்கீங்க. அப்போ அதனாலதான் திமுக எதிர்கட்சியாவே இருக்கட்டும்னு சொல்றோம், ஆளுங்கட்சி ஆகாதீங்கிறோம். ஒரு 8 மணிக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பெண் போயிருக்காங்க. ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, படிக்க தானே போறாங்க. ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல போனாதானே புத்தகத்துல எழுத்து தெரியும்.
அப்ப அந்த மாதிரி இருட்டான இடங்கள்ல போய் படிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? பாரு, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம இல்ல இல்லங்க, பேசுறீங்களா? படிக்க தானங்க போனாங்க. இல்ல இல்லையா? இல்ல சரிங்க, ஓகே. அப்ப ஒரு கேம்பஸ்க்குள்ள ஒரு தவறான விஷயத்திற்காக போறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேசிக்கான ஒரு தப்பு யாரோ மேல இருக்குல்ல. பிரதர், நான் சொல்றேன், நான் அதை நியாயப்படுத்தல. ஆனா இயல்பான ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து லவ் பண்றப்போ ஒன்னா இருக்கணும், தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அதுக்குள்ள போயிட்டு நம்ம போயிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. நடக்கதானங்க செய்யும். காலேஜ்ல லவ் பண்ண மாட்டாங்களா? லவ் நீங்க படிச்ச கல்லூரியில லவ் பண்ணலாங்க, செக்ஸ் பண்ண கூடாதுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. லவ் வேற, காதல்ங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற. இது ரெண்டு பிரிச்சு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், காதல்ங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற. ஒரு படிக்கிற இடம், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு இது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடம் வந்து இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இப்ப அந்த பெண்ணும் அந்த பையனும் அவங்களுடைய வீட்லயோ இல்ல அவங்க ஒரு ரெண்ட் கட்டி இருக்கக்கூடிய ஒரு ரூம்லயோ அவங்க ஏதோ ஒரு காதல்லையோ முத்தமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. எவனோ ஒருத்தன் அந்த வீடியோ எடுத்து போட்டான்னு வைங்க. அவனால அந்த பெண்ணை மிரட்டுற இடத்துல இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. பிளாக்மெயில் பண்ற இடத்துல இருக்க முடியுமா? இருக்குது. பிளாக்மெயிலுக்கான ஒரு தனிமையில ஒரு 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 தனிமையான இடத்துல இருட்டான இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அதனால பண்ண முடியல. இருட்டான இடம்னு மட்டும் பொருள் இல்லைங்க. சரிங்க. என்ன இடம்னு ஒன்று இருக்குது. பிளாக்மெயிலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களா போய் மாட்டிக்கிறாங்க. காலேஜ்ல இது பண்ணதுனால ஒரு பிளாக்மெயில். ஆமா, அவனோட அந்த ஒரு அந்த மிருகத்துடைய, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துடைய குணம் வந்து மனிதர்களை கடித்து கொதறி திம்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த சிங்கங்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கங்கள் ஜாக்கிரதை, அங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. காட்டுக்குள்ள அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, நம்ம போனா கடிச்சு கொதறப்பட்டுருவோம், ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தோணுது. இப்ப இந்த இடத்தையும் இல்ல நான் ரிஸ்க் எடுக்க தயாருன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா இது யார் பொறுப்பு? இதுக்கு போய் கொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துல பேசிக்கா யாரை திட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் யார் தன் தலையை கொடுத்தாங்களோ அவங்களதான். நம்ம பொண்ணுக்கு சொல்லாங்க, மத்தவங்களுக்குலாம் சொன்னா தப்பு தாங்க ஆகும். நம்ம பொதுவா தாங்க சொல்றோம். இப்ப நம்ம தங்கச்சிக்கு சொல்றதாவே கன்சிடர் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதான். நம்ம ஒரு தங்கச்சிக்கு சொல்ற மாதிரியோ நம்ம தம்பிகளுக்கு சொல்ற மாதிரியோவே எடுத்துக்குவோங்க. ஏன்னா இது யாராவது சொல்லணும்ல. யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த இஷ்யூல யாருமே எதிர்வினை. காவல்துறையிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, என்னோட வீட்டு நான் வெளியூர் போயிருந்தேன், வீட்டுல வந்து எல்லாம் கொள்ளையிடனா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் காணாம போயிருச்சுங்களா, என்னென்ன லிஸ்ட் எடுத்துட்டு குற்றவாளியை தேடுறோம்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க இன்னொரு அடிஷனல் டீடைல் சொல்றீங்க, நான் தாங்க வீட்டை கதவை பூட்டாம போனேன் அப்படிங்கிறீங்க. இப்ப அந்த காவல்துறை என்ன பண்ணும்? தோனியே மாறிடும் பேசுறது. வந்து பாக்குறாங்க காவல்துறை, என்னங்க பூட்டை உடைச்ச மாதிரியே இல்ல, கதவெல்லாம் உடைச்ச மாதிரியே இல்லைன்னா, ஆமாங்க நான் தான் திறந்து போட்டு போனேன் அப்படின்னா என்ன காவல்துறை சொல்லும்? ஓ, நீ திறந்து போட்டு போவ, நாங்க வந்து உனக்கு கண்டுபிடிச்சிடணும். நீ திறந்து போட்டு போவ, நாங்க வந்து உனக்கு கண்டுபிடிச்சிடணும். பேசிக்கா விஷயம் என்னன்னா, திருடுறது தப்புதான். திறந்த வீட்டுல உள்ள நுழைஞ்சு திருடுறதும் தப்புதான். ஆனா ஒரு பேசிக்கான சென்ஸ் இல்லாம அதை பூட்டாம போன உங்களை திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. திட்டுவாங்க. இதைத்தான் நான் இங்க பண்றேன். ஒரு சென்ஸ், அது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க சிலர். வந்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்பா அம்மா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒவ்வொரு குடும்பத்தை தந்து மாறும். அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பெற்றோர்கள் அனுப்பும் பொழுது அந்த பையனும் சரி, அவன் பொசக்கட்ட பையன், அந்த பெண்ணு கூட போனா பாத்தீங்களா, அவன் பொசக்கட்ட பையன். நீ நின்று சண்டை போட்டுருக்க வேணா? என்ன மாதிரியான உளவியல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு பொண்ணை ஒரு பிரச்சனை வரும்போது விட்டுட்டு ஓடுறான். அதுவும் அந்த பையனை விசாரிச்சீங்களா? எனக்கு உண்மையிலே டவுட் இருக்கு. நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, ஏன் அந்த பையன் இவனோட ஆளா இருக்கக்கூடாது? இது ஒரு நல்ல ஆங்கிள். ஆனா ஏன் அந்த பையன் இவனோட ஆளா இருக்கக்கூடாது? எனக்கு டவுட் உண்மையிலே வருது. ஒரு நல்ல ஆங்கிள். ஆனா ஏன் அந்த பையன் இவனோட ஆளா இருக்கக்கூடாது? எனக்கு டவுட் உண்மையிலே வருது. அப்படி இருக்காதுங்க, நீங்க சொல்ற ஒரு நல்ல சந்தேகம் தான். போலீஸ் மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி பசங்க நீங்க ஒரு பையன் சொன்னீங்களே, என்னது ஒச கேட்ட பையன் தான், அதுதான் அவன். அதான் தைரியம் இல்லாதவன். கரெக்டா? தைரியம் இல்லாத நாய். உனக்கு எதுக்குடா இருட்டுல வேலை? யாருடைய பாதிப்பு ஏற்படுது? உனக்குதான் அதிக பாதிப்பு. உனக்கு என்னப்பா, நீ ஓடிட்ட, உன் பேர் கூட பெருசா யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணோட பேரு, அதோட அட்ரஸ் எல்லாம், போன் நம்பர் முதற்கொண்டு எல்லாம் எஃப்ஐஆர்ல பதிவாகி வெளியில வந்திருக்கு. அது இன்னும் நான் தான் சொல்றேன். செட்டைன் இப்ப இதே வந்து ஒரு பெரியவங்க, இந்த சின்ன பசங்க பார்த்தா ஈஸியா வந்து அவங்களால பண்ண முடியுது. இப்ப பெரியவங்க, இப்ப நீங்க போயிருங்க, உங்ககிட்ட அந்த பண்றாங்களா? ஏன்? தெரிஞ்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது உங்ககிட்ட வர மாட்டாங்க. வேற யார் முன்னாடி சின்ன பசங்கங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களால அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியுது. போலீஸ் எடுக்கிறதும் தப்பு. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் இதை ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. அவர்களும் வந்து
கெட்டவர்கள் இல்ல, சில கெட்ட காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல பார்க்ல இல்ல பீச்ல உட்காந்துருக்க லவ்வர்ஸை அவங்க கிஸ்ஸே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இதை விளையாடிட்டு இருந்தா கூட அவங்கள வந்து மிரட்டி அவங்களோட அப்பா அம்மா பேர் எல்லாம் வாங்கி காசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி கிரிமினலும் பண்றாங்க. அதை நான் கேட்கிறேன், இது நடக்கத்தான் செய்யும். போலீஸ் எடுக்கிறதும் தப்பு. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் இதை ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிறானுங்க. இப்ப அந்த பெண்ணுனால கத்தி கூச்சல் போட்ட அண்ணா யூனிவர்சிட்டிங்க பெருசு ஓகே. ஆனா நீங்க என்ன மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத மேபி இடத்துக்கு போகலாம். ஆனா அங்க இருந்து ஒரு கத்தம் கொடுத்தா எவன் காதுலயும் கேட்காத அளவுக்குலாம் சென்னை கிடையாது. புரியுதா? சென்னையில அந்த அளவுக்கு ஒரு பகுதியில போனீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னா அது ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள அப்படி ஒரு இடம் கிடையாது. சோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிளாக்மெயில் தான் மெயினான விஷயமா. பொண்ணும் அந்த பையனும் சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்றீங்க. இந்த சான்ஸை தயவு செஞ்சு இளைஞர்களே யாருக்கும் கொடுக்காதீங்க. இதைத்தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிள். கேர்ஃபுல் இல்ல, ரெஸ்பான்சிபிள் வேற, கேர்ஃபுல் வேற. கேர்ஃபுல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தப்பான இடத்துல போயிட்டு நம்ம நின்னுகிட்டதுக்கு அப்புறம் கேர் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிள்ங்கிறது அந்த மாதிரி இடத்துக்கே போகாம இருக்கிறது. அந்த பொண்ணை வந்து உன்னை தாண்டி ஒருத்த வந்து மிரட்டி ஒரு தப்பா யூஸ் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்ப? உன்னால ஒரு 100க்கு போன் பண்ணிக்க முடியாதா? இல்ல போனை புடிங்கிட்டு போயிட்டான், எங்கடா இருக்கீங்க? காலேஜுக்குள்ள தாண்டா இருக்கீங்க. எனக்கு அதுதாங்க புரிய மாட்டேங்குது. என்னங்க நடக்குது இந்த ஊர்ல? உனக்கு எவனுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? சரி, இவனை அடிச்சுட்டாங்க, இவனை மிரட்டிட்டாங்க, விரட்டி விடுறாங்க, இவன் ரோட்ல ஓடுறான்ல, ஓடினோடனே ரோடு தானே அது. மிஞ்சி போனா 5 நிமிஷத்துல வந்துட்டு யாராவது அங்க இருக்க செக்யூரிட்டியோ யார்கிட்டயோ கூப்பிட்டானா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, ஆனா இவங்களுக்கு என்ன உளவியல் இருந்திருக்குன்னா நம்ம பண்ண தப்பு, நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், மாட்டிக்கிட்டோம். நீ இடம் கொடுத்துட்டீங்க. ஒரு பிரெடேட்டருக்கு, ஒரு காம கொடூரனுக்கு, ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு கேவலமான ஜந்துவை உங்களுடைய தவறு அதுக்கு வந்து ஃபீடிங்கா போயிருது. இந்த இடத்த நம்ம இதை பேசித்தான் ஆகணும். தயவு செஞ்சு இளைஞர்கள் ரெஸ்பான்சிபிளா இருங்க. எந்த நேரம் வேணாலும் லைஃப் வந்து தலைகீழா மாறலாம். அதுதான் சொல்றேன். அவன் கூப்பிட்டான், நாங்க வந்து ஸ்டடிஸ் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போனோம். பெண்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதே மீறி செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ அந்த பொண்ணு இன்னைக்கு உயிர் இருக்குது. வந்தேன் ஒரு சைக்கோபேத்தா இருந்தா என்ன பண்றது? இப்போ அந்த பொண்ணோட ட்ராமா மைண்ட் எப்படி இருக்குங்க? அது ட்ராமா மைண்டு இதெல்லாம் புரியுதுங்க எனக்கு. உயிர் இருக்குது. நிறைய பெண்கள் செத்து இருக்கிறாங்க. நிறைய கேசஸ் இருக்கு, இந்த மாதிரி கொலை கேசஸ் இருக்கு, காணாம போன கேசஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்னா கொன்னு எங்கேயோ புதைச்சு போட்டு போயிட்டான், தெரியாது. நீங்க ஏதாவது காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளே, எந்த காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளே எவன் போய் தேடிட்டு இருக்கிறது? தேடி பார்ப்பாங்க. போலீஸ் வந்து இங்க பாத்தீங்களா இந்த பிள்ளைய, இந்த பாத்தீங்களா, லீடு கிடைக்கலாம் அப்படியே விட்டுருவாங்க. மிஸ்ஸிங் கேஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இளம் பெண்களோட மிஸ்ஸிங் கேஸ் காவல்துறையிட்ட போய் கேளுங்க. பெண்களோட மிஸ்ஸிங் கேஸ் என்ன மிஸ்ஸிங் கேஸ்? எங்க புதைக்கப்பட்டு எங்க காணாம கிடக்குறாங்களோ யாருக்கும் தெரியாது. உயிரோட. அப்ப இத புரிஞ்சுக்கோங்க. சுத்தி இங்க வந்து ஆபாச படங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நம்ம அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து தலைவரா அடிச்சுக்கிறோம். இங்க எல்லாம் காம கொடூரனா மாறிக்கிட்டு இருக்கிறான். அந்த கொடூரனுக்கும் இந்த பெண்ணை கூட்டிட்டு போனான் பாத்தீங்களா ஒரு பையன், அவனுக்கும் 2 பேருக்கும் பொதுவா இருந்த உளவியல் என்ன? காமம். அந்த காமம் சிந்தனை. இவன் அந்த பெண்ணோட சேஃப்டியை பத்தி பார்க்கல. இவன் அந்த பொண்ணுக்கு பாவம் காட்டல, பரிதாபம் காட்டல. இவங்களுக்கு காமம். நம்ம காமத்தால இந்த கிடைக்கிற மாதிரியான வசதி இன்னைக்கு எந்த தடையும் கிடையாது. அந்த சைட்ஸுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது போக போதை, மது போதை, கஞ்சா போதை, இவங்க எல்லாம் பாருங்க குடிகாரனா தான் இருப்பாங்க. ஏன்னா ரியாலிட்டி என்னங்கிறத வந்து அவங்களுக்கு மறக்கடிக்கக்கூடிய அசட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மது. பண்ணும்போது அன்னைக்கு நைட்டே மாட்டிருக்கான் பாரு, அப்புறம் இல்லன்னு சொல்லியிருக்கான். ரெகுலர் சஸ்பெக்ட். ஆனா ரெகுலர் சஸ்பெக்டா இருந்து எப்படி அவன் வெளியில போய் திரும்ப அப்ப இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. விஷயம் பெருசானோன்னு எதுவும் பண்ண முடியல போல. இதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப இவனை இந்த மாதிரி ஒரு கேடுகட்டவனை காப்பாற்றணும்னு எவனாவது நினைச்சா அவன் நாசமா போவான், அவன் குடும்பம் நாசமா போகும். நான் இதான் சொல்றேன். இந்த கேடுகட்டவனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு எவனாவது ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நீங்களா நாசமா போயிருவீங்க. ஆனா அட் த சேம் டைம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இளைஞர்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த விக்டிம் பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, ஒரே வார்த்தை முடிச்சுட்டு பாக்குறீங்க. பட் ஆனா
நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் பொறுப்பு. நம்ம ஒரு அஜாக்கிரதையா இப்ப கார் ஆக்சிடென்ட்ங்கிறது ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ரேஷ் டிரைவிங் அவங்க விருப்பம், அவங்க எப்படி வேணாலும் ஓட்டுவாங்கன்னு சொல்லிட முடியுமா? there are certain ways to drive the vehicle. அதே போல there are certain ways to live the life. நீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் மே ஹேப்பன் மே நாட் ஹேப்பன். ஆனா நடந்தா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. இது பண்ணா சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பண்ண விரும்பல. பட் இது இன்னொரு பொண்ணுக்கு நடக்க கூடாது அப்படின்னா